ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜிஎஸ்டி கிளைமிங். ஒரு பர்சன் ஜிஎஸ்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணலாம், என்ன கிளைம் பண்ணக்கூடாது, எதை கிளைம் பண்ணலாம், எதை கிளைம் பண்ணக்கூடாது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஜிஎஸ்டியும் கிளைம் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு கொண்டு எல்லாத்துக்குமே கிளைம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஒரு கார் வாங்கினாலும் கிளைம் பண்ணிடுவாங்க, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினாலும் கிளைம் பண்ணிடுவாங்க, அண்ட் தென் வந்து ஒரு பென் ஸ்டேஷன் எந்த ஐட்டம் வாங்கினாலும் கிளைம் பண்ணிடுவாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுற பெரிய மிஸ்டேக். என்னன்னா ஜிஎஸ்டி இருக்குன்ட்டு நிறைய பேர் ஜிஎஸ்டி கொடுத்து ஃபேன் வாங்கும்போது ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கும்போது ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க, ஏசி வாங்கும்போது ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க, சோஃபா வாங்கும்போது ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் இப்படி கொடுத்து கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடிசியை கழிச்சிட்டு ஒரு பெனால்ட்டி ஒன்று போடுவாங்க. அதுக்கும் சேர்த்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து போட்டு நம்மளை போட்டு நல்லா ஜிஎஸ்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல் போட்டுட்டு நம்மளை வந்து அதை கெட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இது யார் தப்பு? ஜிஎஸ்டி மேலே தப்பா? நம்ம ஜிஎஸ்டி குறை சொல்ல முடியுமா? நோட்டீஸ் வந்தோடனே நம்ம என்ன பண்றோம்? ஜிஎஸ்டி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் சொல்லி சொல்றோம். பண்றதுக்கு காரணம் யார்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து திங்க் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து கிளைம் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம கிளைம் பண்ணி வச்சுக்கோம். அப்போ தப்பு யார் மேலே இருக்கு? நம்ம மேலே இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து ஜிஎஸ்டி கிளைம் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் ப்ராடக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றாங்க. ஓகேவா? அவர் வந்து ஒரு ஏசி ஒன்று வாங்குறாரு ஆஃபீஸ்க்கு. அவர் கிளைம் பண்ணலாமா கேட்டீங்கன்னா கிளைம் பண்ணலாம், தாராளமா கிளைம் பண்ணலாம். அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 28% ஏசிக்கு கிளைம் பண்ணலாம். அதுவே அவர் வீட்டுக்கு வாங்குறாரு, அதை கிளைம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிளைம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன கேட்கலாம்? ஜிஎஸ்டி வச்சிருந்தா கிளைம் பண்ணலாமா, ஏன் கிளைம் பண்ணக்கூடாது? அதுதான் ஜிஎஸ்டியோட ரூல்ஸ். பிஸ்னஸ் ஓரியன்டட் பர்சன் கேன் கிளைம் ஆல் த ஜிஎஸ்டி ஃபார் பிஸ்னஸ் பர்சன் பர்பஸுக்காண்டியும். ஓகேவா? இதுவே ஒரு இண்டிவிஜுவல், நீங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோ ஒரு ஃபேனோ அந்த மாதிரி ஒரு இது வாங்க போகும்போது ஜிஎஸ்டி ஐடிசி நம்ம வந்து பிசினஸ் பர்பஸ் கிளைம் பண்ண கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் பர்சன் வந்து ஒரு கார் ஒன்று வாங்கினீங்க. கார் வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 lakhs பிலோவா இருந்துச்சா டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. 10 lakhs மேலே போகும்போது டிசிஎஸ்லாம் அப்ளிகபிள் ஆயிரும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் என்ன பண்ணுவீங்க? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? ப்ராப்பர் ஒரு பிசினஸ் பர்சன் என்ன பண்ணுவோம்? என்னையே எடுத்துக்க, என்ன பண்ணுவேன்? ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணிடுவேன். தெரியலன்னா நான் கிளைம் பண்ணிடுவேன். ஸோ இப்போ தெரிஞ்சு நான் கிளைம் பண்ண மாட்டேன். நிறைய பிசினஸ் பர்சன் வந்து கிளைம் பண்ணிடுவாங்க, கிளைம் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதோட பின்னாடியோட டிமெரிட்ஸோட ப்ராப்ளமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிளைம் பண்ணது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அங்கேருந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிஸ்னஸ் பண்ற பர்சன் அவங்க வந்து கார் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றாங்கன்னா தே கேன் யூட்டிலைஸ் ஐடிசி. ஒரு பொருள் வாங்கி விற்கிறாங்க, காருக்கு வாங்கி விற்கிறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுவே அந்த கார் பிசினஸ் பர்பஸ், அதாவது ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பிசினஸ் பர்பஸ் ஆச்சு ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்னு. அண்ட் தென் வந்து இப்ப அந்த ஜிஎஸ்டி வச்சு எல்லா ப்ராடக்ட்டும் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது பண்ண முடியாது, பாசிபிளே கிடையாது. பிசினஸ் ஓரியன்ட் பர்சன் மட்டும்தான் ஃபார் பிசினஸ் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ணணும். எக்ஸஸா நம்ம கிளைம் பண்ண கூடாது. அப்படி அந்த ஒரு வருஷம் நம்ம கிளைம் போட்டோம்னா சர்டன் டைம் லிமிட் கொடுப்பாங்க, நம்மளே அதை ரிவர்சல் பண்ணிடணும். ஓகேவா? ரிவர்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா பிசினஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த ஜிஎஸ்டியை வச்சு என்னென்ன கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் பர்பஸ், முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிசினஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை கிளைம் பண்ண முடியும், பர்சனல் யூஸ்க்கு பண்ண முடியாது. ஒரு பிசினஸ்க்கு, அதாவது இப்போ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறாங்க, ஒரு மினிமம் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஆஃபீஸ்க்காண்டி வாங்குறாங்க. ஸோ வி கேன் கிளைம் இட். அதுவே ஒரு ஃப்ரிட்ஜா வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கி இது பண்றாங்கன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனில வந்து ரெஃப்ரிஜரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணி ரீசேலர் பண்றாங்க அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூ. டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி விற்கிறது அதுதான் அவரோட வேலையே. ஸோ அதை கிளைம் பண்றது கொடுக்குறது, கிளைம் பண்ணிட்டு கொடுக்குறது. ஸோ பர்சனல் யூஸ் என்னோட வீட்டுக்கு நான் வாங்கி கிளைம் பண்ணணும் அப்படின்னு அது பாசிபிளே கிடையாது. நிறைய பேருக்கு அது டவுட்ஸ் இருக்கு. நான் ஜிஎஸ்டி வச்சிருக்கேன், நான் நிறைய வந்து கிளைம் பண்ணலாமே, காரை கிளைம் பண்ணலாமே, ரெஃப்ரிஜரேட்டர் ஏசி அது மாதிரி இந்த பொருளாக கிளைம் பண்ணலாமே, பார்த்தீங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்கான கிளைம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது புரிதலும் அதாவது அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, ஜிஎஸ்டி தான் கிளைம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க.
எல்லாமேலாம் கிளைம் பண்ண முடியாது. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதுபடி தான் நம்மளால போக முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியில் வந்து கிளைமிங்ல ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு இதை பத்தி தெரியல, நான் கிளைம் பண்ணிட்டேன், தெரியாம இதை நான் கிளைம் பண்ணிட்டேன், இதை ரெக்டிஃபைட் பண்ணணும், நான் இதெல்லாம் கிளைம் பண்ணல அப்படின்னு இருந்தா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து உங்களுக்கு கரெக்டா கிளியர் கட்டா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட், தட் மீன்ஸ் நீங்க கிளைம் பண்ணது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அதை நம்ம ரிவர்சல் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ப்ராப்பரா கிளைமிங்கை ப்ராப்பரா வந்து நம்ம வந்து சரி செஞ்சு உங்களோட அக்கௌண்ட்ஸையும் சரி ஜிஎஸ்டி நீட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அசோசியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கிளைமிங் பத்தி டவுட் இருந்தால் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.